என்னை இயேசு அழைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா உன்னத நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. தேவன் ஆபிரகாமை தன் ஜனத்தின் மத்தியிலிருந்து எழும்பி காணாத தேசத்தை நோக்கி போகச் சொன்னார். ஆனால் அவருக்கு அல்ல, அவர் வம்சத்திற்கு கிட்டத்தட்ட 400 வருஷத்திற்கு பின்பாக அவர் வம்சத்திற்கு அந்த தேசத்தை கொடுத்தார். ஆபிரகாம் காணாத அந்த தேசத்தை தேவனுடைய கட்டளையை கேட்டு அந்த தேசத்தை நோக்கி கிளம்பி போனார். ஆனால் தேவனோ ஆபிரகாமை சோதித்து பார்த்தார். தன் குமாரனை பலியாக செலுத்தும்படி சொன்னார். ஆபிரகாம் பலி செலுத்தும் நேரத்தில் தேவன் அவரை நிறுத்தி ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை அங்கே கொடுத்தார். ஈசாக்கு அங்கே விடுதலை செய்யப்பட்டார். கிட்டத்தட்ட 1750 வருஷத்திற்கு அப்புறம் நடக்க போகிற காரியத்தை ஆபிரகாம் விசுவாசத்தினாலே கண்டார். இன்னும் அந்த இடத்திற்கு ஆபிரகாம் யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதற்கு அர்த்தம் தேவன் பார்த்து கொள்வார். மனுஷ ஜாதிக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட தண்டனை நரகமாயிருக்கிறது. அதிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தார். நாம் பாவத்தின் தண்டனையை அனுபவிக்க வேண்டிய அந்த இடத்தில் அவர் தன்னை தாமே ஒப்பு கொடுத்தார். நமக்கு பதிலாக நம் தண்டனையை அவர் அனுபவித்தார். பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் உண்டு பண்ணக்கூடிய வழியை நமக்கு உண்டு பண்ணி கொடுத்தார். தேவனால் உண்டாக்கப்பட்ட இந்த வழியை ஆபிரகாம் விசுவாசித்தார். நானும் என்னை போல அநேக சகோதர சகோதரிகளும் விசுவாசித்திருக்கிறார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்களும் அப்படியே செய்வதற்கு தேவனிடத்தில் எங்கள் வேண்டுதலாய் இருக்கிறது.